மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 10ஆம் வகுப்பு முதல் இடை பருவத் தேர்வுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் சிறுவினா, குறுவினா, நெடுவினா மற்றும் மொழிபெயர்ச்சியில் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணிடுங்க. ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மனப்பாட பாடல்களை எழுத்துப்பிழை இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படின்னா எழுதி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உள்வேர்டு ரொம்ப முக்கியம். அடுத்ததான் மனப்பாட பாடல் ரொம்ப 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 முக்கியம். இது போக நம்ம சொல்லக்கூடிய கேள்விகளை படித்தாலே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வாங்கிடலாம். ஆரம்பத்துல இருந்து எந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு தெரிஞ்சு படிங்க. உங்கள் புக் எடுத்துக்கோங்க. நம்ம சொல்கிறக்கூடிய கொஸ்டினை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் ஏழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். குருவினாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முதலாவது குருவினா மற்றும் ரெண்டாவது குருவினா இந்த ரெண்டு குருவினாவே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குருவினா கேட்டால் செகண்ட் கேட்க மாட்டாங்க, செகண்ட் கேட்டால் ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரெண்டுலேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்ததா 5வது. சரிங்களா? 1, 2, 5 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 4வது வந்து எக்ஸாமில் ஒரே ஒன் டைம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததா சிறுவினாவை பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 1வது சிறுவினாவும் 2வது சிறுவினாவும் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த ரெண்டு கொஸ்டின் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதிலும் இந்த 2வது கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? 4வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததான் நெடுவினாவை பொறுத்தளவுக்கு முதல் 2 நெடுவினாவுமே என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். இதில் 2வது நெடுவினா எக்ஸாமில் பல தடவை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் கட்டாயம் இந்த 2 நெடுவினாவுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். உங்களுக்கு மொழியை ஆளுவங்க பொறுத்தளவுக்கு எக்ஸாமில் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்பு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சந்த கவிதையில் வந்த பிழையை திருத்துக அதை படிச்சுக்கோங்க. கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக அந்த இதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக தொடரில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை எழுதுகின்றிருக்கா அந்த இது படிச்சுக்கோங்க. தென் நயம் பாராட்டுக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். அடுத்ததாக சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குகின்றக்கு அந்த டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக காட்சியை கண்டு கவிஞர்கள் எழுதுகின்றக்கா டிக் பண்ணியிருப்பேன், அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் முதல் இயலில் நம்ம மொழியை ஆல்பமில் படிக்க வேண்டியது. தென் கலை சொற்களை அறிவோம் கட்டாயமாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக இயல் 2. சரிங்களா? இயல் 2 இயல் 3 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மடலும் ஒரு கடிதமும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தரவு பண்ணிக்கணும். தென் வழக்கம் போல் தான் எந்த இயல் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எதை தரவு பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட தரவு பண்ணிக்கணும். இலக்கண கொஸ்டினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் எந்த கொஸ்டினும் கேட்கலாம். ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுத தயாராக இருக்கணும். குருவினாவை பொறுத்தளவுக்கு 2வது குருவினா வசன கவிதை குறிப்பு வரைக இது ரிப்பீட்டட் கொஸ்டின். தென் 5வது கொஸ்டின் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். சிறுவினாவை பொறுத்தளவுக்கு 2வது சிறுவினாவும் 3வது சிறுவினாவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு முதல் 2 நெடுவினா நீங்கள் கட்டாயமாக படித்து தான் ஆகணும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த 2 நெடுவினாவும் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா படிக்கணும். சரிங்களா? இப்போ இருந்தே நம்ம பப்ளிக் என்ன ஆகணும்னா தயாராகணும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தரவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மொழியும் வாழ்வோம்ல தமிழில் மொழிபெயர்த்து தலைப்பிடுகின்றக்கா அந்த இது. தென் அதுக்கு அடுத்து இருக்கிறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்த்து மடல் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதை கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக வழக்கம் போல தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்கதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அந்த புயலின் போது எவ்வாறு நீ பாதுகாப்பாக இருப்பாய் அப்படின்னு மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு இதான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஸோ இந்த பாக்ஸை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா பப்ளிக் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ முதலிடை பருவத் தேர்வுலையும் ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் அந்த கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த புயலின் போது நம்ம எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா படித்து எழுதிடுங்க. அடுத்தா நமக்கு தெரியும் இயல் 3 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். வழக்கம் போல் எதை படிச்சிருங்க ஒன் வேர்ட்ஸை நீங்கள் தரவாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு குருவினாவை பொறுத்தளவுக்கு முதல் 2 குருவினாவுமே இம்பார்ட்டன்ட் தான். முதல் 2 குருவினாவை படிச்சுடுங்க. அடுத்ததாக அந்த 4வது குருவினா ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? சிறுவினாவை பொறுத்தளவுக்கு 1வது சிறுவினாவும் 4வது சிறுவினாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை படிச்சுங்க. நெடுவினாவை பொறுத்தளவுக்கு 2, 3 இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்ததாக வழக்கம் போல் மொழிபெயர்க்க படிச்சுருங்க. தென் கடிதம் எழுதுக சொன்னோன்னா ஒன்று மடல் இன்னொன்று கடிதம். இந்த 2லேருந்து 1 ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதை படிச்சுருங்க. அடுத்ததாக இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. காட்சியை கண்டு கவின் உணர்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வழக்கம் போல் கலைச்சொற்களை அறிவோம் படிச்சிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.